மாண்புமிகு ஐயா டி கோவிந்தன் ஐயா அவர்களுக்கும், மாநில பொதுச் செயலாளர் ஆத்தா ஸ்ரீ ராகுல் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றும் NK அருணாச்சலம் மாநில துணைத் தலைவர் அவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நிறுவன தலைவர் ஐயா அவர்கள், ஸ்ரீரங்க பிரகாஷ் ஐயா அவர்கள் கடந்த 45 ஆண்டு காலமாக பல்வேறு மக்கள் பணிகளை சிறப்பாக மக்களிடையே கொண்டு சென்று, அம்பேத்கரிய கொள்கைகளை கொண்டு சென்று சிறப்பாக மக்கள் பணியாற்றி வருகிறார். அதே போல வருடம் ஐயாவின் தலைமையிலே சிறந்த சமூக சேவை ஆற்றியவர்களுக்கு அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை அழைத்து ஊக்கப்படுத்தி மேலும் அவர்கள் பல தொண்டுகள் புரிய அவர்களுக்கு சேவாரத்னா விருது ஐயா அவர்கள் வருடம் வழங்கி வருகிறார். அவர்கள் இந்த விருது வழங்குவது எதற்காக என்றால், இந்த விருதை பெற்று இதோடு நாம் நின்றுவிடக்கூடாது. நமது பகுதியில் இருக்கும் மக்களுக்கும், ஏழ்மை நிலையில் விளிம்பு நிலையில் இருக்கும் மக்களுக்கும் மேலும் நீங்கள் உதவிகரம் செய்திடவும், மற்ற நலத்திட்டங்கள் செய்திடவும், மேலும் மக்கள் பணிகள் செய்திடவும் ஐயா உங்களை ஊக்கப்படுத்திட இந்த விருதுகளை வழங்கி வருகின்றார்கள். இன்று நான் சேலத்திலே பல பணிகள் செய்து கொண்டிருந்தேன். அம்பேத்கர் மக்கள் கட்சியில் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தேன். இந்திய குடியரசுக் கட்சி அத்வால பிரிவில் என்னை தமிழ்நாடு மாநில செயலாளராக ஐயா அவர்கள், மாண்புமிகு ஐயா அவர்கள் என்னை பரிந்துரை செய்தார்கள். அதன் அடிப்படையிலே இந்த இந்திய குடியரசுக் கட்சி அத்வால பிரிவில் தற்பொழுது மாநில செயல் தலைவராக செயல்பட்டு வருகிறேன். ஐயாவின் வியூகம் சிறப்பான ஒன்றுதான். இன்று தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள், தலித் மக்கள் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாத சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. நம்மிடம் 1000 மடங்கு அதிகாரம், ஒரு அரசு அறிவுத்திறன் இருந்தாலும் நம்மிடம் இல்லாத ஒரே ஒரு குறை மட்டும்தான், பணம் மட்டும்தான் இல்லை. இந்த பணத்தை மட்டும் நம்ம குறுகிய காலத்தில் சிறப்பாக நம்ம பெரிய அளவில் சேர்த்து விட்டோமானால் தமிழ்நாடு ஆட்சி அதிகாரத்தை நாம் கைப்பற்றி விடுவோம் என்று ஐயா அவர்கள் கூறினார்கள். அதற்குண்டான திட்டங்கள், பல கோடி ரூபாய் திட்டங்கள், மத்திய அரசாங்க திட்டங்கள், மாநில அரசாங்க திட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. அது நாம முறையாக நாம பின்பற்றி அதை செயல்படுத்தாம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாம வறிய நிலையில இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு பட்டியலின மக்களுக்கு, ஆதிதிராவிடர் மக்களுக்கு வழங்கக்கூடிய நிதியில கடந்த 5 ஆண்டுகள்ல 10,000 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. இது யாருடைய பணம்? நமது பணம், நமது உழைப்பால, நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வரி பைசாவிலையும் வர வேண்டிய அந்த நிதிகள் தான். ஆனா நமக்காக அவங்க செயல்படுத்துவது இல்லை, வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவது இல்லை. ஐயா அவர்கள் திட்டங்கள், வியூகங்கள் பலிக்க இதே போல ஒவ்வொரு ஆண்டும் சேவாரத்னா விருது உண்மையான உழைப்பாளர்களுக்கு வழங்க வேண்டும். அதே போல இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் ஐயா அவர்கள் தேசிய தலித் அமைப்பு கூட்டமைப்பில் நிறுவன தலைவராக செயல்பட்டு வருகிறார். அவர் தலைமையிலே தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்டமைப்பு உருவாக்கி நமக்குண்டான தொகுதிகளை நிர்வாகப்படுத்தி நாம் அந்த சட்டமன்ற தொகுதியில் நாம் தேர்தல் நின்று மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம்.